வணக்கம். உண்மையை சொல்வோம், அதையும் உறக்க சொல்வோம். இழப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த உயிரை தவிர. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு திருமணமாகாத நடிகையாக இருந்தால் கூட அந்த பெண்மணியை மிகவும் கேவலமாக பொது வழியில் சொல்லாடல் சொல்லியிருக்கிறார். அதை வன்மையாக கண்டிக்கிறோம். திரு நயினார் நாகேந்திரன் பயணித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதன் பவுண்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆரை பற்றி பல நாடேடுகளில் பல செய்தித்தாள்களில் பரவி இருக்கிறது. அதை நாகேந்திரன் படித்திருப்பார் என்று நம்புகிறேன். இந்த தமிழகத்தில் விஜய் அப்படியே திரிசாவுடன் சம்பந்தப்படுத்தி பேசினால் கூட திரிசாவுக்கு திருமணமாகவில்லை, வயது வந்தவர். ஒரு தனிப்பட்ட நபரை வஞ்சகமாக சூசகமாக நீங்கள் சொல்லாடல் விளைவிப்பது தவறு. ஆகவே அடுத்தவன் மனைவியை இட்டு வந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெற்ற வரலாறு தமிழகத்தில் உள்ளது. அதாவது இன்றைய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாட்ஸ்அப்பில் ரோகவன் பெயர் மாற்றப்பட்டது. வாட்ஸ்அப்பில் ஜலகா புல்கா ஜலகா புல்கா மீடியா எப்படி வந்தது? இன்று வேதநாயகம் பெயர் மாற்றப்பட்டது. எதனால்? பத்திரிகையில் ஊடகங்களில் செய்தி வந்தது. இதுபோன்று அவர் பயணிக்கும் அரசியல் கட்சி உலகத்தையே ஆட்டி படிக்கும் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் யார் இருக்கிறார் என்பதை தேடி பார்க்க வேண்டும். உயர்திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை யாரும் மறுப்பதில்லை. அந்த விமர்சனத்திற்கு ஏற்ப எதிர் விமர்சனம் சொல்வது தவறும் இல்லை. ஒரு நல்ல மனிதர் என்று கருதினோம். ஆனாலும் நீங்கள் கங்கையிலே கூவம் கலந்தால் அந்த கூவத்தினுடைய வாடை எப்பவும் மாறாது என்பதை போல நீ சேரும் இடம் சேர்ந்தனால் இப்படி ஒரு சொல்லாடல் என்று நம்புகிறேன். ஆனால் தயவு செய்து இதை தவிர்த்து கொள்ளவும். அது தமிழகத்திற்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. நன்றி.